ஒருத்தருக்கு ஒரு 35 கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க ஒரு கட்சி அப்படின்னா பேரம் பேச முடியுதுன்னா இப்ப அந்த கட்சி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இந்த கட்சி எவ்வளவு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கு, ஒவ்வொரு அமைச்சர்களும் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நியாயம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, நாசமா போச்சு இவங்க எல்லாம் அமைச்சரா, நாசமா போச்சு குடிகாரெல்லாம் அமைச்சரா, நாசமா போச்சு இதுக்கு ஒண்ணுமே தெரியல இதெல்லாம் அமைச்சரா, இதை பேர் குழந்தைய தூக்கிட்டு வருது இதெல்லாம் அமைச்சரா, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது, இதெல்லாம் தெரியல. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. 1 லட்சம் கோடி வச்சிருக்காங்கம்மா கட்சியில மட்டும், கட்சிக்கு மட்டும் 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியா? அப்போ இது இல்லாம பார்ட்டி ஃபண்டு, இது இல்லாம ஊழல், இது இல்லாம இருக்கக்கூடிய வரக்கூடிய பணம், இதோ பிடி அரசகுமார்னு ஒரு ஆளு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 200 கோடின்ட்டாங்க இப்போ. எப்பயுமே திமுக மெடல் தானே எல்லாரும் இப்படி கையை தூக்கி வச்சு நிற்பாங்க. போர்வாள் இருவாள் அவங்க இவங்க திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே வரிசையாக நிற்பாங்க. இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இங்க வந்து நிக்கிறீங்களே, அப்போ வயிறு எரியுமா எரியாதா? ரமணா படம் பார்த்துருக்கீங்களா? அதுல இந்த விஜயகாந்த் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஜயன் இருப்பார்ல, ஆமா, ரீவைண்ட் பண்ணு நோ நோ, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும். எல்லாரும் ஒற்றுமையா நின்று கையை, அது சிரித்த முகத்தோட, அதுதாங்க பெரிய இதா இருக்குது. எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க. 5 வருடத்திற்கு பிறகு இந்த ஆட்சி வந்து தொடரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதாக தகவல். எல்லாருமே ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம், அதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க, இது வரைக்கும் ஊழலற்ற ஆட்சி இது வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு விஷயத்த எல்லாரும் வந்து முன்னெடுத்து பேசியிருக்காங்க. ஒரு புதிய கூட்டணி தமிழ்நாட்டுல உருவாகுது. அதுல ஸ்கூலுக்கு போறதுன்றது ஒரு தப்பான கான்செப்டுங்க. அதே மாதிரி தான் சொட்டு மருந்து போடுற இடத்துல போய் சொட்டு மருந்து போடுறது வீடியோ போய் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கும் அந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? அது அரசு ஒரு முன்னெடுத்து நடத்துது. உங்க கட்சி தலைவர் தான் விஜய், ஆமா, ஆனா இன்னைக்கு ஒரு சிஎம், அதனால அவரு போய் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. ஒவ்வொருவரும் விஜய்ங்க, அதுதான் கரெக்டுங்க, எல்லாரும் விஜய், அதுதான் பிரச்சனையே. ஒரு வீட்லயே ஒரு விஜய் தான் பிரச்சனையே. அவர்தான் போகணுமா, நான் போக கூடாது? எலெக்ஷனுக்கு நல்லா இருந்துச்சு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது சரிப்பட்டு வராது போல. இல்ல நானும் அதே மாதிரி அப்படின்னு போய் சொட்டு மருந்து போடுறாங்க, ஸ்கூல்ல போயிட்டு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்றாங்க. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சப்போர்ட் பண்றீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இது மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்ற மாட்டாரு கருத்தர் இல்லைங்க, அவரை காப்பாற்றணும் நிர்மல் குமார். அவரை எப்படி காப்பாத்துவாரு? அவரை காப்பாற்ற மாட்டாரு நிர்மல் குமார். அப்படிதான் இருக்குது. அதுக்கு போட்டு ப்ரெஸ் மீட்டை வந்து பொழந்து கட்டிட்டாரு. நேற்றுக்கு பேட்டி வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 6 பேர் கைது பண்ணியிருக்காங்களா? 3 பேர் வந்து நீதிமன்றத்தில் இது 6 பேர் கிட்ட இது பண்ணியிருக்காங்க. 35 கோடி ரூபாய்க்கு மேல் தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து இந்த சர்வேலாம் எடுப்பார், இந்த ஐபிடிஎஸ் சர்வே எடுப்பார். அவர் பேர் வந்து திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அந்த பேரை சொன்னோன்னே? திருநாவுக்கரசு அண்ணாமலை ஆட்சி அமைச்சர் இருந்ததா? திருநாவுக்கரசு அதுவா? பிகாம்னு சொன்ன எனக்கே இந்த நிலைமை, எம்பிஏன்னு சொல்லிட்டு வந்து எம்காம் தானே சொல்றீங்க. அந்த மாதிரி தான் வந்து திருநாவுக்கரசு அவர்கள் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காரு போல. நேத்தே ராவுத்தர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி அவரை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி, ஏதோ மணி லாண்ட்ரிங் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்பதான் தெரியுது என்ன லாண்ட்ரிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு. தாவேகா எம்எல்ஏ இளையராஜா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள்ட்ட பேரம் பேசியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, அவரை மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து பேரங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தலா 15 கோடி ரூபாயிலிருந்து ஆரம்பம். ஒருத்தருடைய விலை வந்து 15 கோடி ரூபாயிலிருந்து 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. நீங்க இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்க அவங்களுக்கு எதிராக வந்து இருக்கணும், இந்த மாதிரி சபாநாயகர் இது வந்து இது பண்ணும்போது நீங்க வந்து கை தூக்கக்கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து சோஃபா மாடல் அரசு, 5 சீட்டர் சோஃபா, 6 சீட்டர் சோஃபா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இவர் நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, தாவேகாவை பார்த்து சோஃபா மாடல் அரசு, புஷ்பா மாடல் அரசு அப்படின்லாம் சொன்னார். இது என்ன மாடல்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது வந்து இவர் மட்டும் கிடையாது. இப்போ இதுல பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட பேர் சொல்றாங்க. அந்த இது பண்ணவங்கலாம் வந்து அவருடைய இது பேர்ல தான் நாங்களாம் வந்து பேசணுன்ற மாதிரி சொன்னதாக வந்து போலீஸ் வந்து தகவல்கள் வந்து சொல்லுது. அவர் மட்டும் கிடையாது, இதுல
அவருடைய தம்பி ஒரு பக்கம், அவர் வந்து இப்ப தலைமறை, அவர் திடீர்னு தலைமறைவாவாரு, திடீர்னு வருவாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெதன்யாகு ஈரான் அதிபர், அப்படி இல்லைன்னா அமெரிக்க அதிபர் மாதிரி அவர் வந்து, நீங்க வந்து அவர் நினைக்கும் போது அவர் வருவாரே தவிர நீங்க நினைக்கும் போது அவர் நீங்க எதுவும் பண்ண முடியாது. அன்னைக்கு கூட ஒரு நாள் கேட்டீங்கல்ல ஒரு நியூஸ், அன்னைக்கு சென்னையில இருந்து வந்தாங்க, கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னு, இருந்தாரா? இல்ல. ஆனா அதுக்கப்புறம் கெட்மு முன்ஜாமீன் வாங்கிடுவாரு. இப்ப தேடுவாங்க, இன்னைக்கு கிடைக்க மாட்டாரு. 4 நாள் கழிச்சு திருப்பி வந்து லைம் லைட்ல வந்து முன்ஜாமீன் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா இந்த மாதிரி இருக்கும். இவங்க தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசை பத்தி பேசக்கூடியவர்கள். அதாவது இன்னைக்கு வந்து திமுகவுக்காக ஆதரவாக பேசக்கூடியவர்கள், போச்சு இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சி, கேவலமான ஆட்சி, மட்டமான ஆட்சி, நாடு நாசமா போச்சு, ரீல்ஸால பாழா போச்சுன்னு பேசக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் கூட செந்தில் பாலாஜியோ அசோக்குமாரை பத்தி எல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. உத்தமர்கள்னு வரல நம்ம சிடிஆர். அவரு என்ன பண்ணிருக்காரு, கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அதுல என்ன தப்பு தான் சொல்ல வரேன். நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் சொல்றோம்ல, 350 கோடி ஊழல், இடியில இது பண்றாங்க, மின்சாரத்துறை 350 கோடி ஊழல் ஆகி போச்சு, 397 கோடி ஊழல். எதுக்காக? எனக்கா? நான் நல்லா இருக்கிறதுக்கா? நான் சம்பாரிச்சு நான் வந்து இது பண்றதுக்கா? எனக்கு சில கோடிகள் இருந்தா போதும் நான் நல்லா இருக்கிறதுக்கு. ஆனா கட்சியை வலுப்படுத்தணும்னா ஒருத்தருக்கு 35 கோடி கொடுக்க வேண்டியதா இருக்குது. 10 பேருக்கு 35 கோடி கொடுத்தா எவ்வளவு ஆச்சு? 350 ஆச்சு. முடிஞ்சிருச்சுல்ல. நான் என்ன சம்பாரிச்சு நான் வச்சிருக்கிற மாதிரி சொல்றீங்க? 400 கோடி ரெடிங்க, அதுல 350 கோடி கட்சிக்கே போயிடுச்சு. வெறும் 50 கொடுக்க வேண்டியது இருக்கு. மீதி 50 கோடி வச்சுதான் நானே வாழ வேண்டியதா இருக்குது. எனக்கு எப்படி 50 கோடி பத்தும்? சொல்லுங்க அறப்போர் இயக்கம், நீங்க சொல்லுங்க, அண்ணனுக்கு எப்படி 50 கோடி பத்தும்? அதனாலதான் வந்து இருக்கிறது. சும்மா ஏதோ காசு எடுத்துட்டோம், ஊழல் பண்ணிட்டோம், அதுல லஞ்சம், பார்ட்டி ஃபண்ட் வாங்கணும்னு பேசாதீங்க. எதுக்காகனா இந்த மாதிரி நல்காரியங்கள் செய்யறதுக்காக. இப்ப கட்சியில ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்க கையை தூக்காதீங்க, நீங்க கையை தூக்குங்க, நீங்க அந்த நேரம் படுத்துக்குங்க, உள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, யாரு கண்ணிலையும் படாம ஒளிஞ்சிருங்க, அன்னைக்குன்னு பார்த்து வயிற்று வலின்னு சொல்லி லீவ் போட்டுருங்க, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், சபாநாயகர் அப்படின்னு கூட கொடுத்துருங்க, லெட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு தான் சம்பாதிக்கிறதே தவிர வேற எதுக்கும் கிடையாது. நம்ம ஏதோ குடும்பத்தோட 35 கோடிக்கு ஏன் தூக்கல? கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, பேரங்கள் நடந்திருக்குது, பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து மிரட்டி இருக்காங்க. மிரட்டி இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க இது பண்ணலன்னா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படின்ற ஒரு மிரட்டல போட்டு பார்த்துருக்காங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு இந்த டீம் அந்த பக்கம் போய் சொல்லிடுச்சு, எங்க இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்த மாதிரி காசு வாங்கலாம் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடுன்னு சொன்னோன்னே ரைட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இது 29ஆம் தேதி என்னவோ நடந்துருச்சு. இந்த அசைன்மெண்ட் முன்னாடியே கொடுத்தாச்சு. இந்த அசைன்மெண்ட்டை செந்தில் பாலாஜி, இவரு நம்ம அனிதா, அப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க, ஒரு 4-5 முன்னாள் அமைச்சர்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க இந்த பொறுப்பை. இதெல்லாம் நீங்க செய்யணும், இந்த இவங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்துருங்க, உங்களுக்கு நீங்க எத்தனை பேருன்னு சொல்லி அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இந்த உண்டியல்ல நம்ம பணம் சேர்த்து வைப்போம்ல, போட்டு உடைச்ச மாதிரி சில்லறையா அப்படியே செதறி போச்சு. இந்த ஒரு படத்துல அந்த ரவுண்டு கட்டிட்டு காயினை மேல தூக்கி போட்டு அந்த ரவுண்டுக்குள்ள எந்த காயின் வருதோ அதெல்லாம் நமக்குன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 2-3 பேர் வந்து அந்த ரவுண்டுக்குள்ளார விழுந்துருக்கு. அதுல சிக்கினவங்க தான் வந்து இவங்க. இதுலதான் நம்ம இவர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, அப்புறம் செந்தில் பாலாஜி டீம்ல இருக்கக்கூடிய 2 பேரு, அசோக்குமார் அவர்கள் பேர் வந்து அடிபடுது, செந்தில் பாலாஜியோட பேர் அவர்கள் வந்து அடிபடுது. கிட்டத்தட்ட இந்த ஆட்சி நடக்கவே கூடாது, இந்த ஆட்சி சீக்கிரம் கவிழ். இப்ப தெரியுதா, 6 மாசத்துல கலைஞ்சிரும், 3 மாசத்துல கலைஞ்சிரும். இதை பேஸ் பண்ணி சொல்றதுதான் 6 மாசத்துல கலைஞ்சிரும், 3 மாசத்துல கலைஞ்சிரும். அது அவங்க வேஷமா இருக்கும். என்ன அதுதான். இப்ப ஆனா 3 மாசம் கூட 45 நாள்லயே கலைஞ்சு போச்சே. நீங்க போட்ட வேஷம் அத்தனையும் 45 நாள் 50 நாள்ல வந்து கரைஞ்சு போச்சேன்றதுதான் வந்து வேடிக்கையான விஷயமா இருக்கு. நம்ம சிரிச்சு சொன்னா கூட இது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. ஒருத்தருக்கு ஒரு 35 கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க ஒரு கட்சி அப்படின்னா, பேரம் பேச முடியுதுன்னா, அந்த கட்சி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இந்த கட்சி எவ்வளவு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கு, ஒவ்வொரு அமைச்சர்களும் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நியாயம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, நாசமா போச்சு இவங்கெல்லாம் அமைச்சரா, நாசமா போச்சு குடிகாரெல்லாம் அமைச்சரா, நாசமா போச்சு இதுக்கு ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் அமைச்சரா, இதை பேர் குழந்தைய தூக்கிட்டு வருது, இதெல்லாம் அமைச்சரா, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது, இதெல்லாம் தெரியல. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. 1 லட்சம் கோடி வச்சிருக்காங்கவா கட்சியில மட்டும், கட்சிக்கு மட்டும் 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியா? அப்போ இது இல்லாம பார்ட்டி ஃபண்டு, இது இல்லாம ஊழல், இது இல்லாம இருக்கக்கூடிய வரக்கூடிய பணம். இதோ பிடி அரசகுமார்னு ஒரு ஆளு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 200 கோடிட்டாங்க இப்போ. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள்
வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களை வந்து இது கிட்டத்தட்ட பிஜேபி பண்ற வேலை. ஃபுல் அமௌண்ட்டை வச்சிருக்கிறது. எந்த ஊர்லலாம் நமக்கு ஆட்சியை பிடிக்க முடியலையோ அங்கெல்லாம் போயிட்டு இப்போ ஏடிஎம்கே இப்போ எப்படி ஏடிஎம்கேவை முடிச்சு விட்டாங்க, இப்போ அதே மாதிரி இங்க மம்தா பானர்ஜி அவங்க கட்சியை வந்து முடிச்சு விட்டாங்க, சிவசேனா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொன்றா காலி பண்றாங்கல்ல, அந்த வேலையை தான் இப்போ திமுகவும் இங்க பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. என்னன்னா இங்க ஆட்கள் கம்மியா இருக்கு, சோ இவங்க ஆட்சி அமைக்க கூடாது, அதுக்கு பதிலா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிடலாம், எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலாம், ஆனா விஜய் முதலமைச்சரா இருக்க கூடாது. எடப்பாடி தலைமையில நம்ம வந்து தமிழ்நாடு இருக்கலாம், நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கலாம், போடா என்ன விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு அப்படின்னு நட்பா வந்து இருக்கலாம். ஆனா விஜய் வந்து முதலமைச்சரா இருந்துடக்கூடாது அப்படின்றது இவங்களோட எண்ணமா இருந்துச்சு. அதுக்கான வேலையை தான் இந்த 35 கோடி ரூபாய் கூட வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, கமலி முதற்கொண்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க, எம்எல்ஏ அவங்களுக்கும் வந்து பேரம் பேசின விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது இன்னையோட முடிய போறது இல்ல, அடுத்தடுத்து வந்து வந்துகிட்டு இருக்கும். யார் யார் என்னன்ற விஷயம்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இப்பவே முன்ஜாமீன்லாம் கேட்டு தயாராயிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆமா, அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் இப்பவே முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. அன்னைக்கு ஆமா பேசினார் இல்லையா முதலமைச்சர், உரிமையில பேசிட்டாரு. அதுக்கு இப்பவே வந்து ஏன் இப்ப போய் முன்ஜாமீன் கேக்குறீங்க, நீங்க தான் சாதாரணமா வரல, அந்த கேஸுக்கு தான் முன்ஜாமீன். அதுதான் சொல்றேன், அந்த கேஸுக்கு தான். அதுக்கு ஏன் இப்ப போய் முன்ஜாமீன் வாங்குறீங்க, நீங்க தான் சும்மா வரல, போக வேண்டியதானே, போயிட்டு ஜெயில இருந்துட்டு வர வேண்டியதானே. அடக்குமுறைக்கு எதிரானவர்கள், நாங்க எதற்கும் அஞ்ச மாட்டோம், இதுக்கு இதையே பார்த்தவங்க, மிசாவையே பார்த்தவங்க, எமர்ஜென்சியே பார்த்தவங்க, போக வேண்டியதானே. சும்மா 10 75 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையே பேசிட்டு இருக்கிறது. அப்ப இருந்த திமுக காரங்க, அப்ப இருந்த ஸ்டாலின், அப்ப இருந்தவங்க எல்லாம் செஞ்ச இதை வந்து இது அப்படியே சொல்லி இவங்க இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. நாங்க யார் தெரியுமா, எங்க கொள்கை என்ன தெரியுமா, மிசாவே நாங்க. இப்ப மிசா வந்தா நீ பாப்பியா, உன்னால முடியுமா? ஓடுவேன்ல. இப்ப மிசா வந்தா உங்களால பார்க்க முடியுமா? உங்க கட்சி தாங்குமா? அதுக்கு தயாரான இருக்கீங்களா? இதுல நாங்க தான் வந்து ஏன் கல்யாண மேடைகளை நாங்க பேசுறோம் தெரியுமா அப்படின்னு, ஏன் பேசுறீங்க சொல்லுங்கன்னா, நாங்க தான் வந்து சுயமரியாதை திருமணம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு. சரி, நீங்க கடைசியா எடுத்த சுயமரியாதை திருமணங்கள்லாம் எடுங்க, எத்தனை சுயமரியாதை திருமணங்கள் போனீங்கன்னு எடுங்க, எத்தனை சுயமரியாதை திருமணங்கள் பண்ணி வச்சீங்கன்னு எடுங்க, எத்தனை சுயமரியாதை திருமணங்கள் நீங்க முன்னிருந்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எடுங்க பார்ப்போம். எதுவும் கிடையாது. எல்லாமே புரோகிதர்களை வச்சு கும்பல் வராது இது போட்டு அங்க பேசுறவனு கேட்க, அங்க எல்லாம் கருப்பு சட்டையை போட்டு டீ சாப்பிட்டு நிப்பான், 10 பேர் இருப்பாங்க, வாங்க அப்படின்ட்டு போவீங்க. இங்க அப்படி கிடையாது, கும்பல் வரும். இங்க வச்சு புரோகிதரை வச்சு அழகா தாலி கட்டி நடக்கக்கூடிய கல்யாணத்துலதான் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. கேட்டா நாங்க சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு பேசுறீங்க. சோ இதுதான் இந்த 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேரங்கள் நடந்திருக்குது. ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி வந்து நடந்திருக்குன்றது வெட்ட வெளிச்சமாகுது. இது ஏன் வெட்ட வெளிச்சமாகுதுன்னா, நீங்க வந்து வெறும் 35 கோடி கொடுத்துட்டாருன்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றதுனால மட்டும் கிடையாது. நேத்து காதர் மொய்தீன் அவர்கள் கொடுத்த பேட்டி ஸ்டாலின் அவர்களே சொன்னார். அவர் வெறுமனே சொல்லிட்டு போயிருக்கலாம், இப்படி ஒரு பேச்சு நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ஸ்டாலின் அவர்களே சொன்னாரு, உறுதி ஆயிடுச்சா, அவ்வளவுதான். சோ இது எல்லாத்தையும் நீங்க டாட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இது நடந்திருக்குது, இது நடந்திருக்கு. இது அவர் மட்டும் சொல்லல, இது திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு, அங்க பேபி சொன்னாரு, நம்ம பே சண்முகம் எல்லாருமே வந்து சொன்னாங்க. இப்ப அதுக்கு தானே நீங்க கடிக்கிறீங்க எல்லாரையும் முடிச்சு, அப்படியே ரோட்ல பாத்துக்கிட்டே இருக்குது. இது நம்மளை பத்தி பேசுதா இல்லையான்னு பாக்குறது, பேசுனா போதும் கவிடுறது, டக்குனு ஜம்ப் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பூதாகரமா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அவங்க ஒண்ணு பண்ணாங்கல்ல, இது என்னன்னா, நம்ம ஆர்எஸ் பாரதி இருக்காருல்ல, நான் பாருங்க இப்ப லெட்டர் எழுதுறேன் பாருங்க அப்படின்னு ஒண்ணு எழுதினாரு. அன்பே டயானா அப்படின்னு போட்டு ஆளுநர் அவர்கள்னு போட்டு டைரக்டா இதுக்கு ஆளுநருக்கு வைகோ அவர்கள் போய் பார்த்திருக்காரு, முதலமைச்சர் இப்படி சொன்னாரு, அதனால நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னாங்க. தாவேக்கு அந்த கடிதம் பார்த்துச்சு, ஓஹோ அப்படியா, இந்த நான் வரேன் இரு, எடுத்து போட்டு 35 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கீங்க, 3 பேர் கைது. என்னங்க, நம்ம ஒரு லெட்டர் எழுதுனா கொண்டு வந்து கைதுன்னு பெரிய கார்டு எடுத்து போடு அப்படிங்களா? அதுதான் நம்ம பேரம்னு பேசி இங்க கடிதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பேரத்தை கன்ஃபார்ம் பண்ணி செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து வீதியில விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்கு. அதுதான் ஆர்எஸ் பாரதி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எழுதி கடிதம், இவர் கடிதம் எழுதுனா பாத்துருவார்ல, ஐயோ கையும் இல்ல காலும் இல்ல, பட்டு சாண்ட் பேண்ட் சட்டை எல்லாத்தையும் எடுங்க, ஷூ எடுங்க, சாக்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேண்டப்பட்டவங்க நான் உடனே, ஆமா நான் உடனே இதுக்கு நடவடிக்கை எடுத்தாகணும்னு பார்த்து என்ன அது ஆர்எஸ் பாரதி எழுதினாரு. நான் சுப்பிரமணிய பாரதி எழுதினாலே படிக்கிறது இல்லை, ஆர்எஸ் பாரதி எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாரு.
இந்த மாதிரி ஒண்ணு பண்ணதுக்கு தான் உடனே இன்னைக்கு வந்து ஒரு வேலைகள் வந்து நடந்திருக்குது. அதனால இது அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல இன்னும் நிறைய பெரிய தலைகளுடைய பெயர்களும் வந்து வெளியில வரும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி, நாளைக்கு அடுத்தடுத்த ஆட்கள்லாம் வந்து வர தயாரா இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும். இந்த 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசுறாங்க சொல்றாங்களா, இதுக்கு திமுக பதில் சொல்லணும். இல்லன்னு வந்து தலைமையில இருந்து சொல்லணும். RS பாரதி மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, பயங்கரமா பேசுறதுக்கு ஆசா மாதிரி ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்கல்ல, வச்சிருக்கேன்ல ஆயுதம். அதான் அரசியல் பழி வாங்குதல். என்ன பழி வாங்குதுல ஏதாவது ஒண்ணு வந்து சொல்லுங்க. நீங்க எழுதுனீங்களா ஆளுநருக்கு கடிதம், இப்ப அவங்க எழுதுவாங்கல்ல இந்த மாதிரிங்க அன்பே டயானா, இப்ப அவங்களுக்கு எழுத தெரியல, அவங்கள்ட்ட ஒரு சிடிஆர் இருக்காருல்ல, அவரும் எழுதுவாரு. இப்ப நீங்க என்ன வேணாலும் சொன்னாலும் அப்பா இன்னும் வந்து மக்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்காங்க. உழைச்சிக்கிட்டே இருங்க, உங்களை யார் வேணாம். 7 வருஷம் கழிச்சு பிறந்த இரட்டை குழந்தைங்க வந்து பேர் வைக்கிற இதுக்காக பேர்லாம் வச்சுக்கிட்டு மக்களோட சேவையில் என்ன பேரு தெரியல, அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் சொல்லல. ஆனா மக்கள் பணியில வந்து இருந்துட்டு இருக்காரு. பேர் வைக்கிறது இப்பதான் தெரியுது. பேர் வைக்கிறது, தெருவுக்கு இது வைக்கிறதெல்லாம் இப்பதான் தெரியுது. நடமாடுறாங்க. ஓ மக்கள் மக்கள், ஓ இவங்க தான் மக்களா, ஓ இப்படிதான் இருப்பாங்களா, ஓ ஓகே இவங்கள்ட்ட இப்படி தமிழ்ல பேசினா தமிழ்ல திருப்பி பேசுவாங்களா, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இப்பதான் தெரியுது. இவ்வளவு நாளா தெரியல. உதயநிதி அவர்கள் துபாய் போயிருக்காரு. அது என்ன, அதுக்கு போய் ஒரு வாரம் தெரியும் அவர் எதுக்கு போயிருக்காருன்னு. அது வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அங்க வந்து ஏதோ இன்வெஸ்ட், அந்த ஓட்டம் இல்லைங்க, நிறைய அங்க துபாயில ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த போர்ல வந்து ஏதோ ஒரு லாக் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால வந்து போயிருக்காரு, இதை காரணம் வச்சு அப்படின்றாங்க. கத்து கொடுங்கப்பா, 5 வருஷமா கத்து கொடுத்து இன்னும் ட்ரெயின் பண்ணிருக்க நீ உன் பிள்ளைய இன்னும் ட்ரெயின் பண்ணல. ஆனா போற போக்குல சிடிஆர் சரியாவே ட்ரெயின் பண்ணல. நீங்க முதல்ல நீங்க அரசியல் இருந்து விளைக்கிறீங்க, நீங்க வராதீங்க, நீங்க உங்க பையனை முதல்ல ட்ரெயின் பண்ணி ஒழுங்கா ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க அப்படின்ட்டு அவரும் ட்ரெயின் ஆகலன்ட்டாரு. அவங்க மேலேயே வந்து இது இல்ல, ஸ்டாலின் ஜெயிப்பார், ஸ்டாலின் திராவிட ஆட்சின்னு அதை தான் சொல்றீங்களே தவிர உங்க தலைவர் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே போட்டு விட்டுருக்காரு. எவ்வளவு கோபத்துல இருப்பாருன்னு தெரியலையே. இந்த அடி அதை மட்டும் சொல்லல, விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர்லாம் வராங்களே, அவங்க மேல ஊழல் புகார்லாம் இருக்கு, ஈடில, அதெல்லாம் அதை கண்டிப்பா தொடரும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தொடருமே, அதுல என்ன இருக்கு, அது பாட்டுக்கு அது தொடரும், நாங்க பாட்டுக்கு எங்க கட்சியில சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. நல்ல ஒரு தேவையான ஆள்தான் தாவேக்காவுக்கு. அவர் தானே சொன்னாரு உத்தமர் பாலாஜி, உத்தமர் செந்தில் பாலாஜி. நேத்துக்கு வேற உத்தமரா, நேத்துக்கு வேற ஜாஃபர் சாதிக் வந்து சாதிக் பாஸ் ஆன்ட்டீங்களா? வேற நம்ம ஆடியன்ஸ் தெரியாம அந்த படத்தை கிழக்கே போகும் ரயில இன்னைக்கு சொல்லிட்டாங்க. எல்லாம் வரிசையா வந்து தூரல் நின்னு போச்சு, தூரல் எனக்கு மூச்சே நின்னு போச்சு. இன்னைக்கு கமெண்ட படிக்கும் போது தூரல் நின்னு போச்சு தெரியுங்க. இனிமே நான் படம் பேர்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு படம், அந்த படம் பேர் எனக்கு தெரியாது. அந்த படம் அப்படி சொன்னாலும் பிரச்சனையா போகுது. அந்த படம் பேர் தெரியாம நீ அந்த படம் பேர் வந்து அந்த படம் பேர் கமெண்ட்ஸ் பண்ற, நீ அதையா ஃபுல்லா கமெண்ட் பண்ணீங்க. ஏங்க ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போகுது தூரல் நின்னு போச்சு போல அப்படின்னு நான் விட்டுட்டு ஏன் வாயால சொல்லணும்ல. சரி நல்லது. அதுக்கு அதான் ஜாஃபர் சாதிக் பாஷான்னு முன்னாள் ஒரு இவரை வந்து சொல்லிட்டீங்க. ஏன் உனக்கு அவ்வளவு பயமா அப்படின்னு வந்து ஜாஃபர் சாதிக்குன்னு பேர் சொல்றது இல்லையா? ஆமா ரைட், ஓகே. கேட்கும் போதே இவ்வளவு பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. இவரு சண்முகம் அவர்களும் சொல்றாரு, சும்மா உருட்டிக்கிட்டே இருக்காது, எப்ப பார்த்தாலும் 3 மாசம் 6 மாசம்னு, அதெல்லாம் 5 வருஷம் தாண்டி நிக்கும், நீ கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா நசன்னுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம இதே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அனத்தாம இருந்தா தனத்தாம தான் இருக்கலாம். எல்லாருக்குமே கடுப்பாகுதுங்க. ஜென்ரலா இருக்கக்கூடிய ஆடியன்ஸு கூட 3 மாசம் 6 மாசம் அப்படின்ற மாதிரி. ஏங்க 3 மாசம் 6 மாசம் இங்க என்னங்க பிரச்சனை? 3 மாசம் எரியல, அதுதான் எரியுது. ஃபேனை போடு, மாலா எரியுதடி மாலா, ஃபேனை போடு அப்படின்னு எரியுது. என்ன பண்றது? நீங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, அதற்கு உங்க கூட்டணியில ஜெயிச்சவங்க இன்னைக்கு அவங்க போய் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் பெருமையா சொல்றீங்க நாங்க தான் ஆதரவு கொடுத்தோம், அதனாலதான். அப்ப அந்த அது பெருந்தன்மையோட இருக்க வேண்டியதானே? ஆட்சி நடக்கட்டும், மக்கள் விருப்பப்பட்ட ஆட்சி நடக்கட்டும், 5 வருஷம் முடியட்டும், அதுக்கப்புறம் நடுவுல ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல. நீங்களே 3 மாசம் தான் தாங்கும், 6 மாசம் தான் தாங்கும்னா ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஜெல்லியூஸ்ல வாங்கியாவது குடிங்க, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா.
அதுவும் குடிக்க மாட்டேன். திராவிட சித்தாந்தத்தை நாங்க ஒருபோதும் வீழ்த்துறதுக்கான ஒரு இதை வந்து நாங்க விட மாட்டோம். எப்படிங்க அழிஞ்சு போறதுக்கான ஒரு காரணத்தை நாங்க விட மாட்டோங்க. அழியுதுங்க இங்க. ஆமாங்க, அழியதான். ஜென்சி எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா அழியதான் செய்யும். வேற என்ன பண்ணுவது? பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் எப்படி இருக்கோன்னு, தாயின் கடல் உடுத்தவா, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை தெளில் ஒழுகும், கடல் எடுத்த நீராறும் கடல் எடுத்த நிலமடந்தை தெளில் ஒழுகும். ஜேசிபியை விட்டு அடிக்கவங்களை எல்லாம் பொழிச்சு தமிழை இப்படி வாழ்த்து வச்சிருக்கோம் நாங்க. இதுல இவங்க தான் திராவிடத்தை வளர்க்க போறாங்க, இவங்க தான் வந்து இது பண்ண போறாங்க, தமிழுக்கு இவங்க தான் வந்து முக்கிய பங்காற்ற போறாங்க. ஏன் அதை நல்லா பாடுற ஒரு பிளேலிஸ்ட்டை கொண்டு போய் போட்டு ஆன் பண்ணி விடுறது? உங்களுக்கு தான் வரல. அது எனக்கு அசிங்கம். தாவேக்கால கூட்டிட்டு வந்து தானே பாட வச்சாங்க. நாங்க மட்டும் பிளே பண்ணானா இது கூட தெரியாதா நீங்க ஒரு ட்ரோல் பண்ணுவீங்க. தேவையா? இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட், புரிஞ்சுக்குங்க. என்னைக்கும் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். அதனால வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. இது வேற, இது வேற. இவங்களை என்னைக்குமே சேர்க்காதீங்க. இவங்க டுபாகூர், புரிஞ்சுக்குங்க. 35 வயசுல 40 வயசுல 45 வயசுல இருக்க கூட ஜென்சி கிடையாது. நீ ஜென்சி இல்லடா, புரிஞ்சுக்கடா. ஜென்சி வேறடானா இல்ல நாங்களும் ஜென்சி தான். போலி எல்லாம் வச்சுக்கிட்டு ஜென்சின்னு சொன்னா எப்படிங்க விளங்கும் அது? போலி எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை பேச விட்டா எவனாவது பாப்பானா? முதல்ல பேசினாலே என்னடா வாய்ஸ் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது இல்ல, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தானே எல்லாருக்கும் கேட்குது. யாராவது பார்க்கணும்னு தோணுதா யாருக்காவது? இல்ல. அப்புறம் இதை வச்சுக்கிட்டு நீங்க கட்சியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே மாபெரும் ஒரு இதுதான், ஒரு டாஸ்க் தான். அந்த டாஸ்கை நீங்க தாண்டிட்டீங்கனாலே வந்து பெரிய நம்மளும் செல்ல மாதிரி ஒரு நாய் ஏதாவது ஒன்று வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதோ 2 புறம் எக்ஸ்ட்ரா போட்டால் அது என்ன பண்ணும்? நம்மளை விட்டு போகுமா? நம்மளே சுற்றி வரும், வேகமா வாலாட்டும். அங்க புற கூட போறது இல்லை. பச்சை தண்ணிக்கே இந்த கத்தா. அப்புறம் இது தோழமை கட்சிகள் கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு, கோவளத்துல நடந்து. ஆமா, எப்பயுமே திமுக மெடல் தானே எல்லாரும் இப்படி கையை தூக்கி வச்சு நிற்பாங்க. போர்வாள் இருவாள் இவங்க திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே வரிசையாக நிற்பாங்க. இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இங்க வந்து நிக்கிறீங்களே, அப்போ வயிறு எரியுமா எரியாதா? ரமணா படம் பார்த்துருக்கீங்களா? அதுல இந்த விஜயகாந்த் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஜயன் இருப்பார்ல, ஆமா, ரீவைண்ட் பண்ணு நோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும். எல்லாரும் ஒற்றுமையா நின்று கையை, அது சிரித்த முகத்தோட, அதுதாங்க பெரிய இதா இருக்குது. எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க. நீங்க இதே தோழமை கூட்டணி அந்த பக்கத்துல இருந்து நடந்ததுன்னு வச்சுங்களேன், திருமாவளவன், வைகோ, பே சண்முகம், வீரபாண்டி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் உட்காந்து என்ன நடந்தது, உள்ள என்ன நடந்ததுன்னா திருமாவளவன் மேல பார்ப்பாரு, மைண்ட் வாய்ஸ், என்ன நடந்தது, என்ன சொன்னாங்க, உட்காருங்கன்னு கூட சொல்லலை, சிறப்பாக நடந்தது, பேசினோம், வைத்தோம், எங்களுடைய கருத்துக்களை பரிமாறினோம், அருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கருத்தை பரிமாறினார், சுமூகமாக முடிந்தது, விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு உட்காந்து எல்லாரும், அதுவும் மாணிக்கம் தாகூர் அவரு ஒரு ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவரு புதுசா வந்திருக்காருல்ல, அவரு விருப்பப்பட்ட ஒரு ஆட்சி, அவரு விருப்பப்பட்ட ஒரு கூட்டணி அப்படின்னும் போது ஜாலியா வந்து உட்கார்ந்துட்டு சென்ட்ரல்ல உட்கார்ந்துட்டாரு. காதர் மீதின் அவர்களும் அவரு ரொம்ப ஃபன்னா இருக்காரு. இந்த வயசுலயுமே இன்னும் பயங்கரமா இருக்காரு. ஆமா, சேர்ந்திருக்க டீம் அந்த மாதிரி இல்ல. அப்புறம் பக்கத்துல நம்மாலு, ஆமா, வைகோஜி கேட்கவே வேணாம், தயார் நிலையில தான் வந்திருக்காரு. அப்புறம் அடுத்து வந்து திருமாவளவன், அதுக்கு அடுத்து ஆதவர்ஜுனா எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ ஒரு புதிய கூட்டணி உருவாக போகுது, மதச்சார்பற்ற கூட்டணி தான். ஆனால் அந்த கூட்டணிக்கு பேர் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன், சொல்றேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறதா வந்து சொன்னாங்க. நிறைய விஷயங்களை எடுத்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. 5 வருடத்திற்கு பிறகு இந்த ஆட்சி வந்து தொடரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதாக தகவல். எல்லாருமே ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம், அதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க, இது வரைக்கும் ஊழலற்ற ஆட்சி இது வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு விஷயத்தை எல்லாரும் வந்து முன்னெடுத்து பேசியிருக்காங்க. ஒரு புதிய கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகுது. திமுகவோட கூட்டணியில அங்கம் வகித்த அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து தாவேகாவுடன் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகள் மட்டும் வெளியிருந்து ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை வந்து இன்னும் தொடர்றாங்க. அவங்க வந்து கூட்டணிக்குள்ளார வரல, ஏன்னா மற்றவர்கள்லாம் அமைச்சரவை பதவியில இருக்காங்கன்றதுனால இவங்க 2 பேர் வெளியில இருந்து ஆதரவுன்றத தெளிவா சொல்லிட்டாங்க. இவ்வளவுதாங்க ஜனநாயகம். விருப்பம் இல்லைன்னா வெளியே இருக்க போறாங்க, வெளியே இருந்து ஆதரவு அவங்கள கம்பல் பண்ணி
வற்புறுத்தி இழுத்துட்டு போய் அவங்கள வந்து கட்டாயப்படுத்துறது இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுங்க, முடிஞ்சு போச்சு. விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. எந்த எம்எல்ஏ பதவியுமே இல்லாத மதிமுக இன்னைக்கு வந்து ஆதரவு கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில ஒரு சப்போர்ட் அப்படின்றது தான். பட் இது வந்து ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கான கூட்டணி, இது இந்தியா கூட்டணியோ இதுவோ அதெல்லாம் கிடையாதுன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு புதிய கூட்டணி, அது தாவேகா தலைமையில அமைய போகுது. தாவேகாவுக்கு முதல் கூட்டணி ஃபர்ஸ்ட். சோ எலெக்ஷன்ஸ் வருது, இடைத்தேர்தல் வருது. அதுக்கு யாரும் சீட்டு ஏதாவது ஷேரிங் பேசி ஐயுஎம் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதை பத்தி எதுவும் பேசல, வேணான்ட்டாங்களா? ஐயுஎம்எல் நிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நாங்க எதுலையுமே நிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளும் எனக்கு தெரிஞ்சு தெரியல. மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிக்கலாம். காங்கிரஸ்க்குலாம் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போதுமான வரைக்கும் கொடுத்தாச்சு. ஐயோ போதும், என்ன நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஆமா, அந்த சைடு பெல்ட் இருந்தாவது கொடுத்திருப்பாங்க. கன்னியாகுமரி சைடு பெல்ட் எல்லாமே இந்த பக்கம் ஏடிஎம்கே பெல்ட். ஆமா, கொங்கு பெல்ட்ன்றதுனால ஏடிஎம்கே இருந்து ரிசைன் பண்ணி வந்திருக்காங்க. எப்படி இவங்களுக்கு கொடுக்கறது? யாருக்கும் கொடுக்க வாய்ப்பு கிடையாது. வந்தவங்களுக்கு அதிகபட்சம் கொடுக்க தான் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா எதுக்காக இது நடக்குதுன்னு, தாவேக்காவுடைய அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது 106 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் நடக்கக்கூடியன்றதுனால அதை வந்து யாருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. திருச்சி கிழக்குல அப்பா நிக்கிறதாவும் அது ஆப்போசிட்ல வந்து வைகோ அவர்களை வந்து நிப்பாட்டுறதாவும் ஒரு செய்திகள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. மீண்டும் மீண்டுமா? ஏங்க படிக்கலையா தினமலர்? இல்ல, நாங்க ஸ்டாலின் அவர்களும் வைகோ அவர்களும் ஒருவேளை அப்படி நிறுத்தி வைகோவெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகும் தெரியல. பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பாரு. சில பல தலைமுறைகளை தோண்டி எடுப்பாரு. இல்ல, தோண்டி எடுக்கிறத தாண்டி நைட்டு பகல்லாம் தெரியாது, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த பஞ்சாயத்து வேற இருக்கு. ரெண்டாவது விஜய் வேற போய் பேசுவாரு. ஆமா. மூணாவதுக்கு அப்புறம் எல்லாம் போய் வேலை எல்லாம் செய்வாங்க. அங்க என்ன ஏதுன்னே நமக்கு தெரியாது, எப்படி ஆகுன்றதும் தெரியாது. அதனால வந்து ரிஸ்க் தான். திமுகவுக்கு மாபெரும் ரிஸ்க் அங்க இருக்கு. ஒருவேளை வைகோவெல்லாம் அங்க நிறுத்தினாங்க. ஏன்னா வைகோ வந்து சட்டமன்றத்துக்கு வந்ததே இல்லை, நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா இங்க லோக்கல்ல அவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணதுல ஒருவேளை ஸ்டாலின் அடிக்கிறதுக்காக நம்மளுக்கும் சார்பு ஒரு ஆள் பேசுறது சொல்லி உள்ள இவங்க எழுத்து போட்டாங்கன்னா, அதுதான் சொல்றேன். ஒருவேளை அவரே நிக்காம ஒருவேளை வைகோவை கூட நிக்க வச்சா கூட ஒரு மாதிரி தான் இருக்கும். அது வித்தியாசமா தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் இங்க இருந்து ஒரு கவுண்டர் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு இது கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாங்க. ஆனா அதுதான் நமக்கு லைவ் வந்துருது இல்ல, நம்ம பாத்துருவோம். நிக்கலன்னா ஆனா தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவைகள் இருக்குல்ல, தாவேகாவுக்கு தேவைகள் இருக்குல்ல, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான வேலை இருக்குல்ல. ஆனா வைகோ அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அப்படியே வைகோ கொடுத்தாலும் டிவிகே சிம்பிள்ல நில்லுங்கன்னுவாங்க. இப்பதான் அவமானப்பட்டு வந்திருக்காங்க அங்க இருந்து. திருப்பி டிவிகே சிம்பிள்ல நிக்க சொன்னா அதுவுமே இதே மாதிரி ஆயிடும். அதனால கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 90% கிடையாது. மேபி எங்கேயாவது ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் நின்னு அவருக்கு ஈக்குவலண்டா இவரை நிக்க வச்சா கரெக்டா இருக்குன்னு சொல்லி வாங்க போட்டு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி இங்கதான் தாத்தா கிட்ட அடிமைட்டு வந்து. அதனால வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா மற்றபடி எதுக்குலனா வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க, பொது வேட்பாளராக வந்து சீமான் அவர்களை வந்து இது அம்பாசமுத்திரத்தில் வந்து போடுவாங்க. நாங்கள் இல்லை, எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து தன்னிச்சு போட்டு போடுவோம்னு சொல்லிட்டு இன்பானம் கார்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்றுவேன். இடைத்தேர்தல்னா நாங்கள் தனிச்சே தான் போட்டி. இடைத்தேர்தல் இல்லை, எல்லா தேர்தலையும், கால் தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலா இருந்தாலும் நாங்க தனிச்சுதான் நிற்போம் அப்படின்றதுதான். தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்றுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி குதிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வழக்கம் போலதான் நாங்க தனிச்சுதான், அது ஒரு கெத்து போல அவங்களுக்கு. நாங்க தனிச்சுதான் நிற்போம், நாங்கெல்லாம் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம், எங்களுக்கு எந்த சக்தியும் தெரியாது, நாங்க போய் நின்னோன்னா எல்லாம் கதி கலங்கி போயிடுவாங்க. கதி கலங்கி போறது நீங்க, உங்களை கதி கலங்க வைக்கிறது ஆப்போனெட். மாத்தி இப்ப சொல்லக்கூடாதுல்ல. என்னன்னா இவங்களோட வேலையே அங்க இல்ல. முதல்ல இடைத்தேர்தல போய் நிக்கிறது வழக்கம் போலதான். தோக்க போறோம், அத பில்டப்பா போய் தோப்போமே, நாங்க போய் நின்னோம், அண்ணன் இப்படி பேசினாரு, அண்ணன் தேவாரம் பாடினாரு, திருவாசகம் பாடினாரு, புறநானூறு சொன்னாரு, பழநானூறு சொன்னாருன்னு ஏதாவது 4 இடத்த பேச. ஆமா, அங்க போய் நின்னு ஃபுல்லா பேச வேண்டியது. அவள்தான் பேசி முடிச்சுட்டு வந்துருவாரு. பேசிட்டப்பா, எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம், நான் சட்டமன்றத்துக்கு போறேன், என் கூட ஒரு 4 பேர் வரீங்க, நம்ம போறோம்னு அப்படியே அந்த கனவுலயே போய் படுக்கிறது. பழக்கம் போல எழுப்பி எங்கப்பா ஜெயிச்சாச்சா சட்டமன்றம், இல்ல நீங்க படுத்து தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு, காலை 7 மணி 8 மணி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்காக எழுப்புனேன்னு சொல்லி மறுபடியும் வந்து படுக்க வச்சிருவாங்க.
இதுதான் நடக்கும். இடைத்தேர்தலே நடக்கிறதே அதிமுகவுடைய பெல்ட்ல தான். அங்க இருக்கிறவங்க தான் 4 பேர் 5 பேர் கிட்டத்தட்ட இன்னையோட 6 பேர் கிட்ட ஆகி போச்சு. அப்போ எஸ்பி வேலுமணி மாதிரியான டீமும் ஒரு பக்கம் வரதுக்கான பேச்சுவார்த்தை. சோ அப்போ இதெல்லாமே ஏடிஎம்கே பெல்ட். அப்போ இந்த இடத்துல டிவிகே நிக்க வைக்க போறாங்களா இல்ல ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்களே நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க போறாங்களா, அதற்கான வேலையை தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த இடத்துல டிஎம்கே தான் ட்ரை பண்ணும். ஏடிஎம்கேவும் இப்ப ஆளுங்களை போடலாம், இல்ல டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஏதாவது ஒரு குற்றக்குழப்பி வேலையை வந்து பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடையாது. இங்க மட்டும் உங்களுக்கு என்ன வேலை? முதல்ல இந்த இடத்துல நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க? எல்லா இடத்துலயும் 4வது பொசிஷன்ல தான் இருக்க போறீங்க. இப்ப இங்க நீங்க இடைத்தேர்தல் நின்று போட்டி போட்டு என்ன சாதிக்க போறீங்க? அதுவும் நாங்க வழக்கம் போல நாங்க தனியா தான் நிப்போம். நில்லுங்க, நீங்க தனியா தான் நிக்கணும். கடைசி வரைக்கும் 4வது தக்க வச்சுக்கிறேன்றேன். 4வது அதுக்கப்புறம் ஆப்ஷனே இல்லங்க, வேற யாருங்க இருக்கா? நீங்க நிக்கலனாலும் 4வது உங்களுக்கு தான். அது உங்களுக்கு புரியலையா? நோட் ஆகிட்டு அதான் வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு அதுக்கு அதான் இப்ப நீங்க அடுத்து போறீங்க. ஆமா, நோட்டாவுக்கு கீழே போகணும்னு ஆசைப்படுறீங்க, அதானே? போய் நில்லுங்க. உங்களுக்கு அங்க வேலை கிடையாதுங்க. சும்மா இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறதுலயே லாஜிக் இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த மண்ணு போயிடுச்சு, மக்கள் போயிட்டாங்க, நாங்க தான் இந்த மண்ணுக்கானவர்கள், நாங்க தான் மக்களுக்கானவர்கள், நாங்க தான் நாங்க அப்படின்னு பேசுறதுல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. ஏதாவது இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் ஏதாவது இருக்குன்னா பார்க்கணும். நாங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். நாங்க இப்படியே பேசிட்டு மட்டும்தான் இருப்போம். மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா நிதி வேணும். நிதி என்கிட்ட எங்க இருக்குது? நான் திரு நிதி வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதை வாங்கி கொடுத்தாதான் ரேபிடோல காரை வாங்கி விட்டுறீங்கல்ல. எங்க இருந்து தான் தெரியல. அதுக்கு மட்டும் பயங்கரமா இருக்கு. நம்மளும் பாக்குறோம், எவ்வளவோ கார்லாம் பாக்குறோம். ஆனா அந்த மாதிரி கார்லாம் வந்து தெரியல. செகண்ட்ஸ்ல ஒரு வண்டி வாங்க முடியல. அப்படியே வாங்கினாலும் அது புட்டு போயிடுது. ஆனா பாருங்க, புதுசு புதுசா கார்லாம் வந்து இறங்குது. என்ன ஏதுன்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. அது மட்டும் நமக்கு இந்த விஷயத்த முயற்சி பயிற்சியில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். முடியாது. அது அவருக்கு மட்டும்தான், அவருக்கானது, நமக்கு கிடையாது. நம்மளால முடியாது. அப்படியே முடிஞ்சா கூட அந்த அளவுக்கு முடியாது. அந்த அளவுக்கு என்னங்க இப்படி ஒரு வீடியோ நம்மளால பேசி கொடுக்கணும். அது மட்டும் போதும். 1 மணி நேரம் நம்ம இப்படி 3/4 மணி நேரம் பேசணும். எந்த டாபிக் கொடுத்தாலும் தெரிஞ்ச மாதிரியே பேசணும். முடியுமா உங்களால? முடியாது. நம்மளால 15-20 நிமிஷம் வீடியோவே போட முடியல 2 பேராலையும். தனியா உட்காந்து ஒரு வீடியோ கூட பேச முடியாது. ஆனா 1.25 மணி நேரம் நான் தனியா நின்னு பேசுவேன். எப்பேற்பட்ட டாபிக் கொடுத்தீங்கன்னாலும் பேசுவேன். நடுவில் எவனாவது ஏதாவது அசிங்கமா திட்டுவான், அப்பயும் அதை பத்தி கவலைப்படாம பேசுவேன். அதுல ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவேன். அதை அப்படியே டாபிக்கை மாத்தி அப்படியே அங்க இருக்கிறவங்களும் அப்படியே ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஒண்ணு பண்ணி டக்குன்னு அவங்கள வந்து இது பண்ணுவேன், கூல் பண்ணிட்டு மறுபடியும் பேசுவேன். முடியுமா நம்மளால? திறமையெல்லாம் அண்ணனுக்கு மட்டும். அதுதான், அதுக்கு தான் வருது அந்த மாதிரி கார்லாம். சும்மா வரல, ஏதோ சும்மா இருப்பதுன்றதுனால வர்றது கிடையாது. இந்த இடத்துல இருந்து அடிப்பான்டா அப்படின்ற மாதிரி என்னத்த நம்மளும் வந்து 1 மணி நேரம் நின்ன இடத்துல இருந்து பேச கத்துக்கிறோம். அந்த அது என்ன காரு? பென்ஸ் கார் நினைக்கிறேன், மெர்சிடஸ் பென்ஸ் காரு வாங்குறோம் நம்மளும். எங்க இன்னமும் நின்ன இடத்துல இருந்து ஏ போடுறது பி போடுறதுன்னு இருந்தா நம்ம பாருங்க புத்தி எல்லாமே அதுலயே தான் இருக்குது. லாங் செவுத்துல நின்று ஏ யாருக்கு ரொம்ப நேரம் போகுதுன்னு போட்டி வேற நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இல்ல அண்ணன் கூட பேசுறதுக்கு ஒரு போட்டியா? இது எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புல வந்து திருப்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ மிஸ்டர் எடப்பாடி சார், கெட் டவுன். உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை எடப்பாடி? உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? நான் தான் பதவி திருப்பி கொடுத்தேன்ல. எனக்கு மட்டும் தானே கொடுத்த, என் கூட இருக்க யாருக்கும் கொடுக்கலையே. அதெல்லாம் இல்ல, நீ தானே பெரிய ஆளு போராடின, அதனால உனக்கு மட்டும். அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நான் மட்டும் வாங்கிட்டு போனா அவன் என்னை காரி துப்ப மாட்டானா? ஏன்டா நீ மட்டும் போன, உனக்கு மட்டும் கொடுத்துட்டாரு, எங்களுக்கு தரலன்னு? அதுக்குன்னு மொத்தமா இப்ப எல்லாரும் போறேன்னு சொல்றதா? ஆமா, எழுதிட்டாங்க கடிதம். நீங்க இந்த மாதிரி செய்யற செய்யலாம் எங்களுக்கு பிடிக்கல, உங்களை பார்க்க வர எங்களுக்கு சரியா இல்ல, உங்களை ஒரு ஆண் ஜெயலலிதா என்று நினைத்தோம், அப்படி எந்த அறிகுறியும் இப்போது எங்களுக்கு தெரியவில்லை, முன்பு காணப்பட்டது, இப்பொழுது பார்த்தால் அந்த அறிகுறிகள் சுத்தமாக தெரியாத காரணத்தினால், அந்த அறிகுறி ஒட்டுமொத்தம் தாவேகா பக்கம் விஜய் அவர்கள் நம்ம அந்த அறிகுறி ஒட்டுமொத்தமாக தெரிவதற்கு காரணத்தினால் நாங்கள் அந்த பக்கம் செல்லலாம் என்று இருக்கிறோம்னு எழுதாம நேரடியா வந்து உங்களுக்கு அந்த தகுதி இல்லைங்க, நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, நீங்க பதவி தர மாட்டேங்கிறீங்க, ஒரே இதுவா இருக்கீங்க, அடமண்டா இருக்கீங்கன்னு சொல்லி கடிதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இன்னொரு அடுத்த ஒரு 9 பதவி கொடுத்தா ஆளுமையாயிருவாரா? பதவி கொடுத்தாருன்னா அதே பதவி கொடுத்தா ஆளுமையா இருக்கலாம். நீங்க தான் பயப்படுறீங்களே அதே பதவி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அவ்வளவுதாங்க, அது கிட்டத்தட்ட அஸ்தமனம் தாங்க. நிறைவு விழாவுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மூடு விழாவுக்கான நேரம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நடந்துட்டு தானே இருக்கு, அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 விக்கெட் பக்கம் போயிடும்.
இப்ப இருக்கிற அந்த ஆரோடையா அது இல்லாம இன்னொரு 15 விக்கெட்டா? அதுல இருந்து இன்னும் ஒரு மினிமம் 10வது போகும், போயிடும். அப்புறம் அங்க மீது என்னத்த இருக்கு? அதுதான் ஒண்ணும் கிடையாது. அதையும் வலிச்சு இதுலயே போட்டுறேன். அதாங்க வந்துருவாங்கங்க. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம், சரியா வருமா இல்லைன்னு. இப்போ உங்களுக்கு அப்படியே கம்மியாகிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்படி எப்படி மனசாட்சியோட சொல்லுங்க. அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்றீங்களா அதிமுக திருப்பி ஜெயிச்சு வந்துரும்னு? ஒருவேளை வந்து ஜெயிச்சு வருதுல இணைப்பு சேர்ந்து ஆட்சிக்கு வந்துரும். அதிமுக நீங்க இந்த சர்க்கார் படம் பாத்திருக்கீங்கல்ல, இந்த மாதிரி இவன் ஒருத்தன் தான் இருந்தான், இப்ப அவனும் வந்துட்டான் தாய் கழகத்துல இணையறதுக்கு, இனிமே எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு வரல இவரு பழக்கருப்பையா. அந்த மாதிரிதான் இப்ப இவரும் அவங்க ஒரு வேளை சேர்ந்து பாருங்க, நான் ஒரு என்கிட்ட ஒரு 20 பேர் இருக்காங்க, உங்ககிட்ட ஒரு 59 பேர் இருக்காங்க, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, வலுவான ஏதாவது பண்ணுவோமா, இல்ல இடைத்தேர்தல்கள் ஏதாவது பண்ணுவோமா, இல்ல ஏதாவது ஆட்சி. இன்னமும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ஆட்சி கலைக்கிறதுக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மீட்டிங் நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா இன்னும் போயிட்டு தான் இருக்கு, சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆனா ஆப்ஷன்ஸ் இல்ல, இவங்களாம் ஒத்துக்கல, நிறைய பஞ்சாயத்து. அதனால டெல்லி பக்கம் போயிருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு ஏங்க ஒண்ணுதான் விட்டு வச்சிருக்காங்க. நீ ஏதோ கருப்பு கொடி காட்டினி, என்னாச்சு அது? நீ ஏதோ இதெல்லாம் திட்டத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டேன்னு அது என்னாச்சு அப்படின்லாம். அதுக்கப்புறம் தான் வெள்ளை கொடி பிடிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் அது வெளியில காட்டுறது, உள்ளுக்குள்ள எல்லாம் வெள்ளை கொடி தான். வெள்ளை கொடி ஜி என்ன ஜி, நீங்க வேற கை கர்ச்சீஃபை நீங்க கோச்சிப்பீங்கன்னு சொல்லிட்டு கலர் கர்ச்சீஃப் இல்லாம வெள்ளை கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்கிட்ட போய் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் நீங்க கோச்சிப்பீங்களேன்னு சொல்லிட்டு கருப்பு பேண்ட் போடாம நான் வந்து வேஷ்டியில வந்திருக்கேன், வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியில வந்திருக்கேன், என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்கேன். பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பயணங்கள்லாம் வந்து வெறும் சுற்றுலா பயணங்கள்லாம் கிடையாது. அரசியல் தலைவர்கள் போறாங்கன்னா கண்டிப்பா சுற்றுலா பயணங்கள் மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், நான் யோகிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா இதெல்லாம் லோக்கல்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அங்க போய் தான் அங்கெல்லாம் போகும்போது பரவாயில்ல, இங்கேருந்து போகக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, போக மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் அங்கேருந்து நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆட்சியை எப்படியாவது கலைச்சிடணுன்ற முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். ஒரு பழமொழி இருக்குல்ல, முயற்சி திருவினையாக்கும்னு. ஒரு பழமொழி ஆக்கிரும், கண்டிப்பாக ஆக்கிரும், மெர்ஜ் ஆகிடும். முயற்சி திருவினையாக்கி 2 பேரும் மெர்ஜ் ஆயிடுவாங்க. அதான் சொல்லியிருக்காருல ஒரு மூத்த பத்திரிகையாளர். என்ன தப்புங்கிறேன், திராவிட கட்சிகள் ஒன்னா சேரணும்ன்றேன் அப்படின்றாருல, அதுதான் சேர்ந்துட்டு போங்க. அப்புறம் மயிலாடுதுறை ஆணவ கொலை, ஆக்சுவலி 2 பேர் வந்து அதுல வந்து சொல்லிட்டாங்க. 19 வயசு ஒண்ணு, 17 வயசு ஒண்ணு. 19 வயசு பார்த்திபன், 17 வயசு திவ்யதர்ஷினி. பட்டியலினத்தை சேர்ந்த ஆண், வன்னிய சமூகத்தை சேர்ந்த பெண், இருவரும் காதலிச்சிருக்காங்க. ஏதோ எதிர்ப்பு நடந்திருக்குது. இந்த பையன் வீட்டுல இருந்து போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஏதோ ஒரு சம்பவம் நடந்து 2 பேரும் என்னாச்சு தெரியல. அதுதான் சஸ்பென்ஸ். ஆமா, அது ஏதோ விசாரணையில தான் இருக்குது அப்படின்றாங்க. எத்தனை தடவை எவ்வளோ பேசுறது, அதுக்குன்னு ஒரு தனிச்சட்டம் வேணும்னு கடந்த பல வருடங்களா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதற்கான தனிச்சட்டம் மட்டும் இங்க வரவே மாட்டேங்குது. கடந்த திமுக ஆட்சியிலேயே கவினுடைய ஆணவ படுகொலைக்கு தாவேகா தரப்புல இருந்து முதலமைச்சர் அன்னைக்கு தாவேகா தலைவரா விஜய் அவர்கள் அதை பத்தி எதுவுமே பேசல, எங்கேயுமே பேசினதா ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துல ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும்ன்ற மாதிரி சொல்லதான் ஞாபகம். மற்றபடி வந்து அதை பத்தி அவங்க பெருசா எதுவும் பேசிக்கல. அது வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியா மாறி இருக்கு. இந்த ஆணவ படுகொலை அப்படின்றது அவங்களுக்கு எதிராக தனிச்சட்டம் போட்டாலும் எதுவும் நடந்தாலும் அது ஒரு வாக்கு வங்கியா மாறி மாபெரும் பிரச்சனையா வந்து இன்னும் உருவெடுத்துட்டு இருக்கு. இன்னமும் நம்ம சொல்ற இந்த சமூகத்துல டிஜிட்டல் உலகத்துக்கு மாறிட்டோம், நம்ம வந்து எல்லாரும் படிச்சுட்டோம், நம்ம எல்லாரும் எல்லாம் அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே வேலையில தான் இன்னும் கிராமங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எப்படி தடுக்க போறாங்கன்னு தெரியல, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர போறாங்கன்றதுதான் தெரியல. பெரிய கேள்வி. ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள ஃபுல் ஃபிளெஜ்ஜா கொண்டு போங்க அப்படின்ற அதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அதை ஒரிஜினா அவர்களும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஓகே, அது போகலாம், அதெல்லாம் அடுத்து. பட் இது காதலிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அந்த அந்த குடும்பத்தோட மனநிலை இருக்குல்ல, அந்த கௌரவம், இதுதான் எங்க குடும்பம், இது காதலர்களை பிரிக்கிறது கூட ஓகே,
இது வேண்டான்னு சொல்லி பிரிக்கிறது ஓகே, அதுக்காக அந்த கௌரவத்தை இது பண்றதுக்காக கொண்டுட்டு அதை வந்து சூசைட் மாதிரி மாத்துறதுன்றதெல்லாம் இருக்குல்ல. இப்போ என்ன நடந்திருக்குன்னு இதுல நமக்கு தெரியாது. ஜென்ரலா நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றது, இளவரசன் திவ்யால இருந்து எல்லாமே நம்ம சொல்றோம், அந்த டைம்ல இருந்து நடந்ததுல இருந்து சொல்றோம். அது எல்லாமே ஏதோ ஒரு மர்மமாவே வந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்ந்து ஒரு மர்மமாவே வந்து இருக்கு. தெரியல, பார்ப்போம் எப்படி. முதல்ல இந்த சினிமாலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் காட்டுறதையும் நிப்பாட்டணுன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஏன்னா அதுவே இன்னும் திருப்பி ஊக்குவிக்கிற மாதிரி, நம்மலாம் இந்த மாதிரி நம்ம இந்த ஆட்கள் இவன் வந்து நமக்கு கீழே இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் திரும்பவும் காட்டி அதாவது என்னன்னா நீங்கள் வழி சொல்கிறன்றத ஒரு விஷயத்த அது இன்னொன்று தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இவன் நம்மளுக்கு கீழே உள்ளவதான்றது வந்து அவங்க மைண்டுக்குள்ளே திருப்பி ஏற்றிட்டு இது இன்னும் அவங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி வேற ஒன்று சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக வரதான் செய்வாங்க. நான் இல்லைன்னு சொல்லுவேன். அது அப்புறம் நாங்கள் எப்படி தான் எங்களுக்கு இதை சொல்றது வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். இதெல்லாம் எங்களுக்கு நடந்ததுன்றதை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறது தப்பான்னு வரும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின். நீங்கள் அந்த காலத்தில் இருந்த அந்த படங்கள்லாம் ஏன் விட்டுட்டீங்க, அதெல்லாம் ரசிச்சிங்கல்ல. அது காட்டுற விதம்ன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ அதுவே வந்து லப்பர் பந்துன்ற அந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக கரெக்டாக கொண்டு போய் காட்டியிருப்பாங்க. அது யார் மனசுக்கும் புண்படுற மாதிரியோ இல்லை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இருக்காது. ஓகே, ஸ்போர்ட்ஸ் தானே, இது நல்லா இருக்குது, இதனால நம்ம வந்து சேஞ்ச் ஆகலான்றதுக்குன்னு. பட் ஆனால் அதை தாண்டி ரொம்ப உள்ள எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் உள்ளே தொடும்போது தான் இவன் இப்படி அவன் அப்படி, நாம் இவ்வளோ பெரிய ஆட்கள், நம்ம வந்து இப்படி இருக்கிறவன், இவெல்லாம் நம்மளை ஏற்றி கேள்வி கேட்குறானான்றதெல்லாம் நீங்கள் போர்ட்ரேட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் பூம் ஆகுதுன்றது தான். அது வேண்டாம், அது கம்மி பண்ணிக்கணும். நான் அவரும் சினிமா துறையிலேருந்து தானே வந்திருக்காரு, அதனால சொல்கிறேன். அப்புறம் இந்த கல்வி பாடத்திட்ட குழு அமைச்சிருக்காங்களே, அதில் வந்து அனந்தஜித் இருக்காங்களே, அவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆட்கள்லாம் போட்டு சதைக்க பார்க்குறீங்களா? நாங்கள் எவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லாத ஆட்கள் கூட பரவாயில்ல, அது எப்படி நீங்கள் தாவேகா கட்சிக்காரப்பே அதில் வந்து சேர்ப்பீங்க? திமுக தான் இருக்கணும் அதுலேயும். சரியா, அது இவரெல்லாம் இருந்தபோது தெரியல, லியோனி இருந்தபோது உங்களுக்கு தெரியலையா? லியோனி அதுல இருந்தார்ல அந்த பாடத்திட்ட குழுவில் வந்து ஒரு திமுக காரர் தானே. எவ்வளோ ஜென்டிலா பேசுவார் அவரு மேடைகள்ல, எவ்வளவு அழகா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாரு, எவ்வளவு வந்து எவ்வளவு அழகா வந்து சேகர் பாபுவோட 10 லட்சத்துக்கு வந்து இது போட்டவர், அடி போட்டவர். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவரை போய் சேர்க்கலாம் ஒரு பாடத்திட்டத்துல. ஆனா படிச்ச அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை வந்து, அதுவும் ஒரு யங்ஸ்டரை போடுறதுல அதுதான் பிரச்சனையே. யங்ஸ்டர்னே அந்த கட்சியில இருக்கக்கூடாது. ஒரு இளம் இதுக்கு அப்படியே இளம் இதுவா இருந்தாலும் அவங்க ஆட்களா தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. லியோனி எவ்வளவு என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர் அவரு. கேட்டா எக்ஸ்பீரியன்ஸ், உங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? எங்க பட்டிமன்றம் நடத்திருக்கோம், இங்கிட்ட 5 10 பேருக்கு நடுவில் நின்று பொதுவான கருத்துக்களை நான் வந்து எது சரின்னு சொல்லி நடத்துற பட்டிமன்றமே இளைஞர் டிவியில மட்டும்தானே. இளைஞர் டிவியில மட்டும்தான் பட்டிமன்றம் நடத்தாங்க. அந்த பட்டிமன்றத்தை மட்டும்தான் இவர் நடுவரா இருப்பாரு. ஆமா, ஆதி காலத்துல சொன்ன ஜோக்கே தான் திரும்பி சொல்லிட்டு இருப்பாரு. ஆதி காலத்துல பண்ண அதே நகைச்சுவைகள் தான் ரிப்பீட் மோட்ல போட்டுக்கிட்டு இருப்பாரு. இவரை வந்து நீங்க அந்த பாடத்திட்ட குழுவுல சேர்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு படிச்ச இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த ஃபீல்டுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அந்த பாடத்திட்ட குழுவுல வந்து சேர்க்கணும்னு கூட உடனே எம்பி கோவம் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க. வேற ஏதோ பிரச்சனைகள்லாம் நடக்குது, அதுக்கெல்லாம் கோவமே வரமாட்டேங்குது நமக்கு. டெல்லிக்கு போறோம், கனிமொழிக்கு எதிராக பேசினாங்கன்னா அவங்கள கைது பண்ணுங்கன்னு சொல்றோம், வந்துடுறோம். இன்னைக்கு அவரும் உங்க கூட இல்ல, கைது செய் கனிமொழிக்கு எதிராக பேசின கைது செய், இங்க வந்து கை தூக்கிட்டு நிக்கிறாரு, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி இங்க உங்க 4-5 பேர் கூட வந்து சேர்ந்துட்டு நிக்கிறாரு. இப்ப நீங்களே அங்க தனி மரமா தான் இருக்கீங்க, நீங்களும் உங்க அக்காவும் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும். ராகுல் காந்தி கூட உங்கள்கிட்ட திரும்பி பேச மாட்டாரு. ஆமா, அது வந்து சீட்டு வேற தனியா கொடுத்துட்டாங்க. இவங்க தான் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு தனி சீட்டு கொடுத்துருங்க. இவரு இப்ப அமித்ஷா பக்கத்துல தான் இருக்கு, பரவாயில்ல பஞ்சாயத்து இல்ல, தள்ளி கூட உட்கார வைங்க. நிர்மலா சீதாராமன் கூட பக்கத்துல கூட உட்கார வைங்க, அவங்க பக்கத்துல வேணாம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ஜோதிமணி இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த பக்கமே அனுப்பாதீங்க. இந்த திருமணம் வேணவே வேணான்ற எங்களை வேணா திருப்பி கூட உட்கார வச்சிருங்க, எங்களுக்கு அந்த பக்கம் பாக்குற மாதிரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இல்லைங்க, நாட்டுல டெல்லியில பேச வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டாங்க மேடம். டைரக்டா இங்க வந்துட்டாங்க. பாடத்திட்ட குழுக்குள்ள நீங்க தாவேக்கால சேர்த்தீங்கன்னு வேணா இவங்களை சேர்த்துக்கலாமா, இன்பநிதி வேணா சேர்த்துப்போமா, இல்ல வேற யாராவது சொல்லுங்க, கனிமொழி அவர்கள் வீட்டுல யாராவது சேர்க்கணுமா, இல்ல உங்க வீட்டுல யாராவது தங்கம் தென்னரசு சேர்த்துக்கலாமா, உங்க தம்பிய அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க சேர்த்துக்குங்க, என்ன இருக்கு, நல்லா பேசுவாப்புல, அருமையா வார்த்தையெல்லாம் அதெல்லாம் எழுதிரு. அதுல தமிழ் தாய் வார்த்தையிலே 4 வார்த்தை எடுத்துட்டு அவர் போற வார்த்தையை போட்டுக்குங்க, ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு. இதுல தமிழ் தாய் வார்த்தை தேசிய கீதத்திலே மாத்திருவோம், அது ஜீவத்துக்குள்ள
அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஜிக்கு சேர்த்த மாதிரி 2 வார்த்தை, இவங்களுக்கு சேர்த்த மாதிரி 2 வார்த்தை போட்டா சரியா போகுது. இதுல என்ன இருக்கு? உதிப்பது தாமரை, அதுக்கு ஊட்டம் கொடுப்பது இந்த சூரியன் அப்படின்னு ஏதாவது மாத்தி உங்களுக்கு தான் உங்க இதுதானே எழுதிக்கிங்க. தாமரை மலர சூரியன் பட ஏதாவது அதுதான் சொல்றேன். ஐயோ. அப்புறம் அரசு பள்ளியில வந்து சிஎம் அவர்களோட அந்த பர்த்டே விஷஸ் இது பண்ணி ஒரு பாட்டு பாட சொல்லி திருப்பி போய் ரீல்ஸ் எடுத்திருக்காங்க தாவேக்காங்க. நீங்க என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இல்ல போய் சேரலையா செய்தி, அதெல்லாம் சேர்ந்துருக்கும். அப்புறம் ஏன் திருப்பி பண்றாங்க? நமக்கு இது தேவைப்படுது, போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அதெல்லாம் தேவைப்படுது இல்ல, எடுத்து போடணும்ல. ஏற்கனவே இப்படிதான் பண்ணி ஒருத்தர் நீக்கினாங்க. ஆமா, இப்ப மறுபடியும் இதே மாதிரி ஒரு டீம் போய் மறுபடியும் இதே வேலையை செஞ்சு. இல்ல நீங்களும் இந்த வேலையெல்லாம் பண்றீங்களா? அதுதான் தெரிய மாட்டேங்குது. இல்ல ஒரு அதனால சொல்லிடுங்க, டைரக்டா அவங்களுக்காக கடிதம் எழுதிங்க, நீக்கிடுங்க அப்படின்னு. இல்ல இதை பண்ணாதான் நீக்குவாங்கன்னு தெரிஞ்சு இதெல்லாம் போய் பண்றீங்களான்னு வந்து தெரியல. அதுக்கு ஸ்கூலுக்கு போறதுன்றது ஒரு தப்பான கான்செப்டுங்க. அதே மாதிரி தான் சொட்டு மருந்து போடுற இடத்துல போய் சொட்டு மருந்து போடுறது வீடியோ போய் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? அது அரசு ஒரு இது முன்னெடுத்து நடத்துது. உங்க கட்சி தலைவர் தான் விஜய். ஆமா, ஆனா இன்னைக்கு ஒரு சிஎம், அதனால அவரு போய் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. ஒவ்வொருவரும் விஜய்ங்க. அதுதான் கரெக்டுங்க, எல்லாரும் விஜய். அதுதான் பிரச்சனையே. ஒரு வீட்லயே ஒரு விஜய் தான் பிரச்சனையே. அவர்தான் போகணுமா? நான் போக கூடாது. எலெக்ஷனுக்கு நல்லா இருந்துச்சு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது சரிப்பட்டு வராது போல. இல்ல நானும் அதே மாதிரி அப்படின்னு போய் சொட்டு மருந்து போடுறாங்க, ஸ்கூல்ல போயிட்டு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்றாங்க. ஸ்கூல்ல, இந்த காலேஜ்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நீங்க எல்லாம் போக கூடாது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏன் இப்படி பண்ணாதீங்கன்னாலும் கேட்க மாட்டேங்க. இது இவரும் சொல்லியிருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சர் இவர் இருக்காருல்ல, அவரும் சொல்லியிருக்காரு இது மாதிரி மருத்துவமனையில எல்லாம் போய் வந்து இந்த ரீல்ஸ் அனுமதியின்றி அந்த ரீல்ஸ் எடுக்கிறதோ போடுறதோ வீடியோ ஷூட் பண்றதோ இருக்கக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சொந்த கட்சிக்காரங்களுக்கே சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. அட சொன்னா கேளுங்கடா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் சொல்றோம், அது கட்சிக்கும் கெட்ட பேரு, பொதுமக்கள்கிட்டையும் கோபத்தை வர வைக்கும். இவங்கெல்லாம் யாரு? அரசு சார்பா எதுவும் பண்ணல. நீங்க கட்சி சார்பா வந்து ஸ்கூலுக்குள்ளார போயிட்டு பர்த்டே விஷ் பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு போட்டோ எடுக்கிறதும், ரீல்ஸ் எடுக்கிறதும், போட்டோ போய் மாட்டுறதும், இவர் யாருன்னு கேட்கறதும், இவரோட பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறதும், அந்த பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடுறதும், இதெல்லாம் அநாகரிகமான விஷயம். இதெல்லாம் எந்த இதுலயுமே ஒத்துக்க மாட்டாங்க. அது எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும், திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, தாவேகா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சினால் நீங்க பண்ணக்கூடாதுன்றதுதான் இது. நீங்க அரசு சார்ந்து யாரும் கிடையாது. ராஜ்மோகன் போலாம் அந்த ஸ்கூலுக்கு, ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா ராஜ்மோகன் போகலாம், உயர்கல்வித்துறை அமைச்சரா விஸ்வநாதன் போகலாம். நீங்க அவங்களும் போய் என்ன பண்றாங்கன்றது அவங்க போய் விசாரிக்கலாம், என்னென்ன பாடம் நடத்துறீங்கன்னு பார்க்கலாம், ஸ்கூலோட இது எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம், ஃபுட்டு கொடுக்குற ஃபுட்டு கரெக்டா இருக்கா, எல்லாம் ஓகேவான்னு பார்க்கலாம். அந்த பசங்கள்கிட்ட பேசலாம், அன்பில் மகேஷ் மாதிரி பேசுவார்ல, இது பாரதியார் வேச பையன் போயிட்டு திருக்குறள் கேட்பார்ல, திருக்குறள் சொல்லுங்க, அந்த மாதிரி கூட நீங்க ஏதாவது பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அதை ஏன் பாடம் கூட நடத்தலாம், தப்பு கிடையாது. நீங்க போயிட்டு பாடம் நடத்தி 2 கிளாஸ் கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த போட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, அவங்கள வந்து பர்த்டே விஷ் பண்ண சொல்லி கேட்கறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. பொதுமக்கள் விரும்பவே மாட்டாங்க. உங்க கட்சிக்கு விட பொதுமக்கள் அதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதை வந்து கட்சி ரொம்ப இதுவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனந்த் அவர்கள் வந்து அதை கட்டுக்கோப்பா பார்த்து கட்சி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள ஒரு ஆர்வமா போய் பண்றாங்கல்ல, அதை பண்ணாம தடுக்க வேண்டியது, ஸ்ட்ரிக்டா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இப்பதான் கட்சியை விட்டு நிக்கிறத வேற என்ன ஆக்ஷன் எடுக்கிறது எனக்கு தெரியல. கட்சியை விட்டு நிக்கலாம், இல்ல கட்சிக்குன்னு ஒரு கோர்ட் வச்சிடணும். கட்சிக்குன்னு ஒரு கோர்ட் வச்சு அங்க தப்பு பண்றாங்களா மத்த பேர் எங்க கூட்டு கட்சிக்கு கோர்ட் வைக்கிறது. அதுதான் சொல்றேன், கட்சிக்கு கோர்ட் வச்சு ஜட்ஜா உட்கார வச்சிடணும், ஆனந்த் அவர்களை ஜட்ஜா உட்கார வச்சிடணும். வாதாடுறதுக்கு ராஜ்மோகன், லயலாமணி, ரமேஷ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு தண்டனையை கொடுத்துடணும். இந்த மாதிரி அதுதான் பண்ணணும், வேற என்ன பண்றது? தெரியல, சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க ஐயா, முடிஞ்சது. நல்ல விஷயம் தான். இன்றைய கதை இதோடு முடிஞ்சது. மீண்டும் நாளை ஏதாவது சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.